ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, மாசி மாதத்தில் இது ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும். அது எல்லாம் விமோசனம் ஆகக்கூடிய ஒரு ஏகாதசி. அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம். இந்த ஏகாதசி நாளில் முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும். அதை தவிர பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதன் பெயர் ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். 21ஆம் தேதி இந்த மாதத்தில் 21/2/2024 அன்றைக்கி பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே சாயந்தரம் 5:45 6:15 வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம். பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம். இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள், அது மாசி மகம் வருது. இது 24ஆம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது. பௌர்ணமி யோகம் அப்படின்றது எந்த ஜாதகத்திலுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது சூரியனும் சந்திரனும் 180 பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும். அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம், எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது. அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம், அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது. இப்போ மாசி மகம், ஏன்னா மாசி மாதம்னு சொல்லும் பொழுது கும்ப மாதத்துக்கு கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது. இது ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோமேனால், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம். உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும், மனக்கலக்கங்கள் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மயங்கக்கூடுன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ, வெள்ளை அரளி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம்.
சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது 19/2/2024 25/2/2024 வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும், அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி, ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்குண்டான தீர்வு என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/2/2024 25/2/2024 வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசியவே 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். அதை தவிர 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியை பார்க்குறதும் 5ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று போய் இருந்து அவரோடு சுக்கிரன் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதி 6-11க்கு உண்டானவர் வந்து 2ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கூட்டுத் தொழிலில் பார்த்தால்னா பெரிய ஏற்றம் இருக்கும். கூட்டுத் தொழிலெல்லாம் வந்து உங்களுக்கு லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். முயற்சி ஸ்தானத்தில் போய் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தடங்களை தந்தாலும் வெற்றியை நிச்சயம் உறுதிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9-10 அதிபதி 3ஆம் இடத்தில் சேர்ந்து சனி பகவானோடு இருக்கிறதுனால புதிதாக நீங்கள் வந்து தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள். தர்ம காரியங்களில் ஈடுபடுறதுனா இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறது இல்லை, உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 10 ரூபாயாவது நீங்கள் தர்மம் போடக்கூடிய மனப்பான்மையும் உங்களுடைய மனநிலை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் வரும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். அவர் வந்து இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அதாவது 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்தில் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8:30-8:45 மணி வரலாம் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். 8ஆம் அதிபதி 8-12 இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். கடல் கடந்து போய் பிரயாணம் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இருந்தாலும் தனுர் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா குரு பகவான் கடகத்தில் தான் உச்சம் பெற்று போகிறார். அதனால் தனுசுக்கு மட்டும் வந்து அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வந்து முன்பின் முரணாக பேசுவது, ஏதாவது காசிப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையற்றது அப்படின்றத சொல்கிறோம். இது வந்து 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி மாலை வரலும் இருக்குது. மாலை ஒரு 7-8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி மாலையிலிருந்து அதாவது 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 7:15-7:30 மணி வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். பௌர்ணமி யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பௌர்ணமி யோகம் வர்றதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல போய் பௌர்ணமி யோகம் வர்றதுனால தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பாக்கியங்கள் சித்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவானும்
9ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். சூரிய பகவானும் தன்னுடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம். அதனால் வெளிநாட்டுக்கு போய் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமான வெற்றிகரமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா புத பகவானுக்கு சில பிரீத்திகள் பண்ணுங்க. புத பகவானுக்கு என்ன பிரீத்திகள் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பச்சை பயிரில் சுண்டல், அதை தவிர புத பகவானுக்கு பார்த்தோன்னா இந்த காய்கறிகள் இதெல்லாம் கோவிலில் தானமாக கொண்டு போய் கொடுத்து அவளுக்கு உபயோகப்படுத்திக்க சொல்லலாம். அடுத்தது கோவிலில் துளசி செடி கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். அதை தவிர இந்த கத்தாழை செடி, அந்த மாதிரி கத்தாழை செடி கொடுக்கலாம். ஏன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பண்ணுறது நல்லது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்றத்தை இந்த வாரம் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.